Disclaimer. This video is created for educational and informational purposes only. The information shared is based on official notifications and publicly available sources. Candidates should verify eligibility, vacancies, salary, important dates, and the application process through the official notification before applying. This channel is not affiliated with CCRS or any government department and does not guarantee recruitment, employment, or selection. வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் மூலியமா உங்க சொந்த ஊர்லயே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 1040 வேகன்சிஸ் கிட்ட வந்து தந்திருக்காங்க. மாசம் 24,000 ரூபாயில இருந்து 64,000 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி இதுல சேலரி அப்படின்றது வந்து வாங்கலாம். ஜூனியர் அசோசியேட், கஸ்டமர் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு தான் ஆட்களை தேர்வு செய்யறாங்க. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். சோ முக்கியமா இந்த வேலைகளுக்கு சிங்கிளா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான். அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் உங்களுக்கு எந்த லெவல்ல தெரியும் அப்படின்றக்கான ஒரு டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம், சிம்பிளான வேலையும் கூட. ஒரு பேங்கிங் செக்டர்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் தான் எனக்கு தெரிஞ்சு. சோ பேசிக் சம்பளம் 24,000 ரூபாய். பட் ஆனா உங்களுக்கு வந்து இந்த அலோன்ஸ், டேக் ஹோம் சேலரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி 35,000 ரூபாயில இருந்து 38,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து முதல் மாசமே சம்பளம் வந்து வாங்கலாம். அந்த லெவலுக்கு உள்ள வந்து ஒர்த் வந்திருக்கு. சோ நம்ம லேட் பண்ண வேண்டாம். இதுல வந்து சில கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கான ஃபீஸும் கிடையாது. சோ அதனால லேட் பண்ணாம அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்கேன். டச் பண்ணி நம்ம அபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ ஆல் ஓவர் இந்தியாக்கான ரெக்ரூட்மெண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 9,124 ஜூனியர் அசோசியேட், அதாவது கஸ்டமர் சப்போர்ட் டீம்ல ரெக்ரூட் பண்றாங்க. ஆனால் நீங்க 1040 தான் சொன்னீங்களே அப்படின்னு கேட்பீங்க. நான் அதுக்கான விளக்கத்தையும் நான் வீடியோல உங்களுக்கு இன்னும் போனோடனே கொடுத்துறேன். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதுதான் வந்து டீட்டெயிலுங்க. ஸோ நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். 20 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் இது வந்து பொதுவா கொடுத்திருக்காங்க. இன்கேஸ் நீங்க SC ST இருக்கீங்கன்னா இது கூட 5 வருஷம் ஆட் பண்ணிக்கலாம், 33 வயசு வரைக்கும். அண்ட் OBC இருக்கீங்கன்னா 3 வருஷம் ஆட் பண்ணிக்கலாம், 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம சொந்த ஊர்ல தான் இதுக்கான வேலை வாய்ப்புகள். உங்க மார்க்கை பொறுத்து நான் அதையும் சொல்லிட்டேன். நீங்க நல்ல மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க சொந்த ஊர்ல இதுக்கான வேலைகள் அப்படின்றது அமைறதுக்கான நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்கு. சோ இந்த ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர், ஏன்னா இது வந்து IBPS மூலமா தான் விட்டுருக்காங்க. அதனால எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே வந்து இதுக்கான பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. குஜராத்துக்கு எவ்வளவு, கர்நாடகா எவ்வளவு, அதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு 1,410 வேகன்சிஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, சோ தமிழ்நாட்டுக்கு மட்டும். சோ அப்ப தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 1,410 சில்ட்ர வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கொடுக்கப்படுது. சோ அதனால வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். சோ அதனால தான் தெளிவா சொல்றேன். சோ பாத்துக்கோங்க. இதை தாண்டி வந்து யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாம் இருக்கும்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி, ஓகேங்களா. சோ பாண்டிச்சேரியில இருக்கீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு மட்டும் 106 இந்த 1,410 கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு 106 வேகன்சிஸ் வந்து பாண்டிச்சேரிக்கு மட்டும் தனியா வந்து போயிடும். ஓகே, சோ இதுதான் வந்து இதுக்கான வரைமுறைகள். சோ இந்த டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த டிகிரினாலும் பரவாயில்ல. அது BA, BCom, BSc, அதுக்கப்புறம் BE, BTech ஏதோ ஒரு டிகிரி ஆனா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அரியர்லாம் எதுவுமே இருக்கவே கூடாது அப்படின்றே சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து இதுதான் 20 ல இருந்து 28. பிளஸ் நான் அது சொன்ன மாதிரிக்கு வந்து கேட்டகரிஸ் வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. SC ST னா நீங்க வந்து 33 வயசு வரைக்கும், OBC னா 31 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது போக எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்கன்னா அப் டு 10 ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்படுது. சோ அதே மாதிரி நீங்க வந்து பாத்துக்கோங்க. மாச சம்பளம் இது வந்து ஒரு SBI கிளர்க் கேட்டகரியில இருக்கனால மாசம் 24,000 ரூபாய் அப்படின்றது ஓப்பனிங் சம்பளம். பிளஸ் இது போக அலோன்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு 35,000 ரூபாய் வரைக்கும் நீங்க டேக் ஹோம் சேலரியா மந்த்லி வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த வேலைகளுக்கு எப்படி ரெக்ரூட் பண்றாங்க, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா எப்பயும் போலயுமே வந்து ரெண்டு மெத்தட் தாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீலிமினரி எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்ட் டெஸ்ட் அப்படின்றது வைக்கிறாங்க. ஓகே, இங்க வந்து ஒரு டவுட் வந்து வரும் நிறைய பேத்துக்கு. ஓகே, சோ ப்ரீலிமினரி எக்ஸாம் இருக்கு, மெயின் எக்ஸாம் இருக்கு. இதுக்கான அடிப்படை சிலபஸ் வந்து என்ன ப்ரோ, இதுக்கு நாங்க ஆக்சுவலா என்னதான் நாங்க படிக்கணும், நாங்க எப்படி படிச்சு இதை வந்து ஈஸியா பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோ இப்போ அதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் ரெஃபர் பண்றேன். கேட்ட விஷயம், நிறைய வேலைகளுக்கு எக்ஸாமோட தான் வருது. பட் அதுக்கு எங்களுக்கு படிக்கிறதுக்கான மெட்டீரியல் அப்படின்றத நீங்க ரெஃபர் பண்ணீங்க புக்கு. பட் ஆனா ஒரு புக்கே வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்ற மாதிரி வருது. இன்னைக்கு நீங்க SSC போறீங்க, அதுக்கு நாங்க வாங்குறோம். நாளைக்கு ரயில்வே போடுறீங்க, நாளைக்கு கழிச்சு பேங்கிங் போறீங்க. அப்படி ஒவ்வொரு இதுக்கும் நாங்க தனித்தனியா வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணிருந்தாங்க, பர்சனலா கமெண்ட்லாம் வந்து பண்ணிருந்தாங்க. சோ அதனாலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் PDF ஹப்பா வந்து நம்ம வந்து பண்றோம். இதுல வந்து பேங்கிங், டிஃபென்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம்
இன்ஜினியரிங் எக்ஸாம், அதுல வந்து SSC, RRB, JE இதெல்லாம் வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் NABARD பேங்கிங் ரிலேட்டட், அதுக்கப்புறம் ரயில்வேல NTPC, RBI கிரேட் B, அதுக்கப்புறம் SSCலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா CGL, MTS இந்த கேட்டகரி, TNPCல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதுக்கப்புறம் UPSC கேட்டகரிஸ் வரைக்கும். இதுல இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ல எப்படியும் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும்ல, அந்த அப்டேட்டுமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கூகுள் டிரைவ்ல அப்டேட் வந்து பண்ணிடுவோம். ஸோ நீங்க ஒன் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து லைஃப் டைம் அக்சஸ் தான். அதுல நாங்க அப்கிரேட் பண்றது அடிக்கடி வந்து அப்கிரேட் பண்ண புதுசா இன்க்ளூட் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுல ஆல் இன் ஒன் மாதிரி தாங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான ஒரு கவர்டு மெட்டீரியல் PDF நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த கூகுள் டிரைவ் அக்சஸ் வாங்கி நீங்க வீட்ல இருந்தே படிச்சு ஸோ உங்க எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் எக்ஸாம் அப்படின்ற போது எல்லாமே அதுல வந்து கவர் ஆகுது. எல்லா சிலபஸுமே ப்ரீமியருக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி எல்லாமே ஓவராலா வந்து கவர் ஆகிரும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ஏன்னா எல்லாமே கவர்ட் ஆகுதுல. ஸோ அதுக்காக நான் ஷேர் பண்ண நினைச்சேன். வேணும்னா நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை தாண்டி மூணாவதா இருக்கிறது லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். இது வந்து ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை. நீங்க தமிழ் வந்து எந்த லெவல்ல படிக்கிறீங்க, பேசுறீங்க, எழுதுறீங்க அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க தமிழ் மீடியம்லாம் முடிச்சு PSTM சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு வந்து பெனிஃபிட். அந்த PSTM சர்டிஃபிகேட்டை காமிச்சே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். அதனால லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கட்டாயமா வைக்கிறாங்க. ஸோ அது வந்து தமிழ் வந்து மிக மிக அவசியம். என்னதான் நீங்க வந்து ப்ரீமியர் மெயின்ஸ் 2 பாஸ் பண்ணாலும் மூணாவதா இருக்கக்கூடிய இந்த LLT-லையும் பாஸ் பண்ணணும். அதனால தெளிவா சொல்லுறேன். ஸோ மேக்ஸிமம் தமிழ் கைஸ் தான் பாப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெல்லாம் இருக்கு ப்ரோ தமிழ்நாட்டில் அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இந்த 22 மாவட்டங்கள், சென்னையில இருந்து விழுப்புரம், சேலம், காஞ்சிபுரம், ஈரோடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, ஈரோடு, இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்தில் அவங்களுக்கான எக்ஸாம் சென்டர் இருக்கும். ப்ரோ இதுல எங்க மாவட்டம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க மாவட்டத்துக்கு கூடிய நியர்பை மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அங்கதான் போய் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மெயினான விஷயம், இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கு அப்படின்னா அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய OBC, OC இந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 750 ரூபாய் அப்படின்றத ஆன்லைன் சார்ஜிங் ஃபீஸா கமிட் வந்து பண்றாங்க. இந்த ஃபீஸை நீங்க ஜிபே, போன்பே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எப்படி வேணாலுமே பே பண்ணிக்கலாம். ஓகே, யாருக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்னா SC, ST வரக்கூடிய ஆண்கள், பெண்கள், அதுக்கப்புறம் PWD கேண்டிடேட்ஸ்ல வரக்கூடியவங்க, இந்த மாதிரி கமிட்டிஸ்குள்ள வரக்கூடியவங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. நீங்க நார்மலா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து ஸோ உங்களுக்கான எக்ஸாம்ஸை நீங்க ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் விஷயங்களுங்க. ஸோ அப்ளை பண்றதும் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. கீழே எப்பவுமே நம்ம லிங்க் டேபிள் வந்து கொடுத்துருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கான அப்ளை லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, கிளிக்கர் அப்படின்ற இதை வந்து தொடுங்க. ஓகே, நீங்க அப்படி கிளிக்கர் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகல் வரும். அதுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்னு தெரியும். ஸோ நீங்க அதை தொட்டிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கு கீழே அதுல அந்த செகண்ட்ஸ் வந்து ஓடும். ஸோ அந்த மாதிரி கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும். அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ நீங்க அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி கிளிக்கர் அப்படின்றத கொடுத்தேன்னா இப்போ இந்த IBBSregistration.com அஃபிஷியல் சைட் ஓகேங்களா, மேலேயே போட்டிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கஸ்டமர் சப்போர்ட் சேல், என்னென்ன வேலை வாய்ப்பு, எப்போ லாஸ்ட் டேட், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும், அப்படியே ரைட் சைடு கார்னர்ல போனீங்கன்னா எப்பயும் போல கிளிக்கர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ நீங்க இப்பதான் புதுசா வரீங்க அப்படின்னா எல்லோ கலர் பட்டனும், இல்ல நான் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பட்டனையும் டச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு புதுசா இருக்கீங்க அப்படின்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க வச்சுக்கோமே, இந்த மாதிரி ஒரு பேஜஸ் வந்து வருங்க. இந்த பேஜஸ்ல தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்க பேசிக் இன்ஃபர்மேஷன், வெரிஃபிகேஷன்ல வந்து உங்க டீடைல், அதுக்கப்புறம் போட்டோ அண்ட் சிக்னேச்சர் காப்பி, அதர் எஜுகேஷன் டீடைல் கொடுத்த எல்லா விஷயங்களையும் கரெக்டா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிவியூ, ஃபைனலா அப்லோட்ல வந்து உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் டாக்குமெண்ட் இதெல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபைனலா பேமெண்ட் செக்ஷன். பேமெண்ட் இருக்கிறவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்களுக்கு அந்த செஷன் வந்து எனேபிள் ஆகாது, பிரச்சனை இல்லை, நார்மலா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்பந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.